என்னைக்கும் அப்பாவும் கணேசனும் சாப்பிட்ட உடனே படுக்க போயிடுவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து படுக்க போகாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பார்வதி, பெரியய்யா சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி பெரியய்யா சாப்பிட முடியும்? சரி, நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. ம். ஆ, ஆமா, நீங்க இப்ப உங்க ரூம்ல தானே இருக்கீங்க? ஆமா, ஷாம் எனக்காக டிஃபன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். அதான் நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிடு. நம்ம சாப்பிட்டே பேசலாம். சரிங்க பெரியய்யா. பார்வதி, நான் உன்னை விட்டு 1300 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. வீட்டில் நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் எப்பவும் கூடவே இருப்பேன். தைரியமா இரு. எல்லா தடையும் முறியடிச்சு அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க பெரியய்யா. நான் சாப்பிடுறேன், நீயே சாப்பிடு. டேய், ஒரு நிமிஷம். ஆ, சரிங்க பெரியய்யா. மொட்டை மாடிக்க போற? அப்ப கூட நீ போக மாட்டில்ல? இல்ல, மொட்டை மாடியில கொசு கடிக்குமேடா. உங்களோட காதல் கடிக்கு அந்த கொசுக்கடி எவ்வளவோ மேலு. ஹலோ பார்வதி. ஆ, சொல்லுங்க பெரியய்யா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, ஷாம் மொட்டை மாடிக்கு படுக்க போனா அங்க கொசு கடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? பெரியய்யா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அவ்வளவுதானே? நீ வீடியோ கால் ஆன் பண்ண, 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கலாம். ம், சரி.
பார்வதி, இங்க நெட்வொர்க் சரியா கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ கால் கனெக்ட் ஆகல. சரி, நீ ஒண்ணு பண்ண, வெளியே வந்து நிலாவை பாரு. என்ன பெரியய்யா சொல்றீங்க? உனக்கு இப்ப என்ன பார்க்கணும், அவ்வளவுதானே? நீ வீட்டை விட்டு வெளியே வந்து நிலாவை பாரு. கண்டிப்பா நான் தெரிவேன். சரிங்க பெரியய்யா, நான் இப்ப வெளியில வந்து பாக்குறேன். பெரியய்யா, நான் கார்டனுக்கு வந்துட்டேன். மேல வானத்தை பார் பார்வதி, நிலா தெரியுதா? நிலா மட்டும்தான் பெருசா தெரியுது பெரியய்யா, உங்க முகம் தெரியலையே. என்ன உன் மனசுல நினைச்சு நீ நிலாவை பாரு. கண்டிப்பா நிலாக்குள்ள நான் தெரிவேன். எப்பவும் நீங்க என் மனசுக்குள்ளதான் இருக்கீங்க பெரியய்யா. உங்களை நல்ல மனசுல நினைச்சுக்கிட்டு பாக்குறேன். பெரியய்யா, நிலாவுக்குள்ள உங்க முகம் தெரியுது. நீங்க தெரியுறீங்க பெரியய்யா. நீ என்னை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நானும் உன்னை பார்த்து சந்தோஷப்படணும்ல. கொஞ்சம் இரு, நானும் மொட்டை மாடிக்கு போயிடுறேன். சரிங்க பெரியய்யா. பெரியய்யா, மொட்டை மாடிக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன் பார்வதி. ஐயோ, இங்கே வந்துட்டியா நீ? கொஞ்சம் இரு. ம், உன் தொல்லை தாங்க முடியாம தான் இங்க வந்து படுத்தேன். இங்கே வந்துட்டியா? டேய், மழை வர மாதிரி இருக்கு, எந்திரிச்சு கீழே போ. நிலா வெளிச்சம் பகல் மாதிரி இருக்குது, இதுல எப்படி மழை வரும்? மழை வரும்னு இப்பதான் டிவியில சொன்னாங்க, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எந்திரிச்சு போ. ஆமா, நீ உள்ள வரல? நீ போடா, நான் வரேன். போடா. மழையில நீ நினைய மாட்டியா? அடி, மழை வர்றதே என்ன பார்க்க தாண்டா. போடா. குட் நைட். எங்க படுத்தாலும் தூங்க விட மாட்டானே. பாரதி, சொல்லுங்க பெரியய்யா. இதே மாதிரி அங்கேயும் பெரிய நிலா தெரியுதா பெரியய்யா? தெரியுது. அந்த நிலால நான் தெரியறேனா பெரியய்யா? உன் நிலால நான் தெரியும் போது என் நிலால நீ தெரிய மாட்டியா? கண்டிப்பா தெரிவேன். கொஞ்சம் இரு. நிலாக்குள்ள உன் அழகான முகம் தெரியுது பார்வதி. எனக்கு நீ தெரியுற.
இந்த நேரத்துல போன் பண்றது? ஐஸ்வர்யா, இவ எதுக்கு 2 மணிக்கு போன் பண்றா? ஐஸ்வர்யா, என்ன ஆச்சு? இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது அர்ஜென்ட்டா? நீங்க எந்திரிச்சு கொஞ்சம் ஜன்னல் கிட்ட வாங்க. ஜன்னல் கிட்டயா? இந்த நேரத்துல ஜன்னல் கிட்ட எதுக்கு? நீங்க ஜன்னல் கிட்ட வந்து கார்டனை பாருங்க, அப்ப உங்களுக்கே புரியும். ம், ம், ம். என்ன இவ நைட்டு 2 மணிக்கு போன் பண்ணி ஜன்னல் கிட்ட வர சொல்றா? அப்படி அங்க என்னத்தை பார்த்துட்டு என்ன பார்க்க கூப்பிடுறா? ஒருவேளை பேய் பிசாசு எதையாவது பார்த்துட்டு பயந்து போய் துணைக்கு என்ன கூப்பிடுறாளோ? ம். ஆண்டி பாத்தீங்களா? ம், பார்த்துட்டு தான் இருக்கேன் ஐஸ்வர்யா. நைட்டு 2 மணிக்கு இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? வேற யார் கூட? எல்லாம் அந்த ஆதி கூட தான் பேசிட்டு இருப்பா. என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே. என்ன யார் நம்புறீங்க? இப்படி நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு அவன்கிட்ட போன்ல பேசிட்டு காலையில இங்க வந்து தூங்கி வழிறல்லவ. அவளை இப்படியே விடக்கூடாது ஆண்டி. இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். விடியட்டும், காலையில இருக்கு அவளுக்கு. வைக்கிறேன் கச்சேரி. ஆமா ஐஸ்வர்யா, அவளை எப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. அப்படியே அவளை அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். சரி ஆண்டி, நீங்க தூங்குங்க, காலையில பாத்துக்கலாம். சரி. சரி பார்வதி, நாளைக்கு காலையில் எனக்கு மீட்டிங் இருக்கு. மீட்டிங் கிளம்பி போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க பெரியயா. நான் ஃபோன் பண்ணணும்னா நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீ செய்யணும். என்ன செய்யணும் பெரியயா? என்ன நீ ஆசையா மாமான்னு கூப்பிடணும். ம்ஹும். அதெல்லாம் முடியாது பெரியயா. நானே எப்படி உங்களை அப்படி கூப்பிடுவேன்? ஆ, முடியாது பெரியயா. என்னை இப்ப நீ மாமான்னு கூப்பிட போறியா இல்லையா? போங்க பெரியயா, அதெல்லாம் முடியாது. ஏய், டக்குன்னு எப்படி கூப்பிடுறது மாமான்னு? மாமா மாமா மாமா. ஐஸ்வர்யா, எங்க அந்த சமையல்காரிய காணோம்? ஒருவேளை விடிய விடிய போன் பேசிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்காளோ? எப்படி தூங்கினாலும் வந்துதானே ஆகணும். அவளை இன்னைக்கு அகிலா ஆண்டி கிட்ட எப்படி மாட்டி விடுறேன்னு மட்டும் பாருங்க. ஜம்மாய். இந்தாங்க மேடம். குட் விஜயா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் ஐஸ்வர்யா. இது எக்ஸ்போர்ட் கம்பெனி ஃபைல் தான். எஸ் மேம். அதான்
அங்க பாருங்க. பார்வதி, இங்க வா. ஆ ஒண்ணும் இல்ல, என் போன்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு போனை போட்டேன். என் நம்பரை பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. உன் போனை கொஞ்சம் கொடுக்கறியா? உன் போன்ல இருந்து கால் பண்ணா எடுக்கறாங்களான்னு பார்க்கலாம். என்ன பார்வதி யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. இந்தாங்க. போன் புதுசா இருக்கே, ஸ்மார்ட் போன், அட்வான்ஸ் மாடல். நல்லா இருக்கு பார்வதி. நீ வாங்குனியா இல்ல யாராவது கிஃப்டா வாங்கி கொடுத்தாங்களா? நானே தாம்மா வாங்கினேன். போன் எல்லாம் வச்சிருக்கியா? இந்த போன் எல்லாம் உனக்கு யூஸ் பண்ண தெரியுமா பார்வதி? ஏன் பார்வதி ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா ஐஸ்வர்யா? இப்பதான் எல்லா பொண்ணுங்களும் யூஸ் பண்றாங்களே. அவளும் வயசு பொண்ணு தானே, அவளுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் ஆண்டி. அதுவும் இல்லாம பார்வதி நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் வேற. அவகிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் கூட இல்லனா எப்படி? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டி. கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை பிஸியா இருக்கலாம். புது நம்பரா இருக்கிறதுனால திரும்ப கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போன என்கிட்டயே இருக்கட்டும். நீ போய் வேலைய பாரு. கடவுளே, இந்த நேரம் பார்த்து பெரிய ஃபோன் பண்ணக்கூடாது.